எங்க போயிருப்பா தெரியலையே. இந்த போலீஸ் தொல்லை தாங்க முடியல. நல்ல வேளை ஆஷா துபாய் போயிட்டா. கொஞ்சம் சீக்கிரம் வாயேம்மா. வரேன்னு. இப்பதான் மாமூல் வாங்கிட்டு போனானுங்க, அதுக்குள்ள ஊதுறானுங்க. சீக்கிரம் வாயேன். எவனாவது ஸ்பெஷல் போலீஸ் வந்திருப்பான், அதான் சிக்னல் கொடுக்குறானுங்க. வாமா. நீ ஐஜிக்கு ஆள் மாத்தின விடுவானா? இருந்து தேடுறோம், எங்க போறான்னு தெரியலையே. பொறுக்கா ஏண்டி, உடம்பு சரியில்லாத ஒரு பொண்ணு நீதானே பத்திரமா பாத்துக்கணும். என்னடி பொம்பளை ஏமா, என்னம்மா இது கோலம்? எங்க போயிட்டு இருக்க? ஒரு பொம்பளை என்ன பெரிய வீட்டுல என்ன சொல்ல போறா? என்ன சொன்ன நமக்கு என்ன, தப்பிக்க வழி அல்ல. എന്തോ നമ്പ്യാർ വടക്കാഞ്ചേരി വന്നു. ஏன் இப்படி கத்துற? சொன்ன மாதிரி கரெக்ட் ஆயிட்டு வராதனால பெரிய விஷயம் நடந்து போச்சு. அவளுக்கு அறவரைய ஞாபகம் வந்து எங்க வீட்டை விட்டு வெளியே போயிட்டா. எல்லாம் உன்னாலதான். എന്നാലേ കൊള്ളാം. എന്നെ പോലീസ് പിടിച്ചപ്പോ നിങ്ങൾ തേടിയോ? எங்களுக்கு எப்படி தெரியும் உன்னை போலீஸ் பிடிச்சது? அட்லீஸ்ட் ஒரு போன் பண்ணிக்கலாம்ல. ഫോണാ? കൊള്ളാം. ഞാൻ ഫോൺ ചെയ്തെങ്കിൽ അവന്മാര് നിങ്ങളെ അകത്താക്കും. നിങ്ങൾക്കും എനക്കും എന്താ സംബന്ധം കേക്കും. யாரு? ആ അവിടെ ഉണ്ട് നിങ്ങളുടെ അമ്മാവൻ പോലീസ്. அவங்க கிட்ட நீ ஒண்ணு சொல்லலையே. ഏയ്, ഞാൻ നമ്പ്യാർ വടക്കാഞ്ചേരിയാണ്. ഒന്നും മിണ്ടിയിട്ടില്ല. சரி சரி உள்ள வா சீக்கிரம். யார் இவன்? என்ன விட்டு சொல்லுங்க. என்ன விட்டு சொல்லுங்க. உங்க என்ன பாக்குற? சீக்கிரம் போடியா. யாரா இருந்தா படக்கல. விட்டு சொல்லுங்க என்ன. பாத்திக்கா? சாலு, என்ன சத்தம்? என்னாச்சு? என்ன நடக்குதுங்க? என்னங்க இப்படி கேக்குறீங்க? ராதிகாவுக்கு தான் உடம்பு சரியில்லைல, அதான் டாக்டர் கூட்டி வந்து பாத்துட்டு இருந்தேன். இந்த மாதிரி கேஸுக்கெல்லாம் இந்த டாக்டர் தாங்க ஸ்பெஷலிஸ்ட். யாரா? நமக்கு விஷயம் தெரிஞ்சிட்டுதான் காட்டி கூடாது. அவசரப்பட்டா ராதிகாவோட வாழ்க்கை பழப்படும். நான் இந்த அம்மா புருஷன். ഞാൻ പോട്ടെ. തുട്ട് തുട്ട് கொடுத்தனுப்பு. சரி, ഞാൻ വരട്ടെ. என்ன? അയ്യോ, മറന്നുപോയി. എന്റെ ബോക്സ് ആണ്. വരട്ടെ. ராதிகா, மணி, ராதிகா, ராதிகா, முருகா, இது ஒரு மாதிரியான மேனிக் டிப்ரெஷனுங்கிறாங்க. ஒவ்வொரு டாக்டரும் ஒவ்வொரு வியாதியை சொல்றாங்க. ட்ரீட்மெண்ட்ங்கிற பேர்ல அந்த பொண்ணு படுற அவஸ்தையை பார்க்க முடியல. எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய மனோதத்துவ டாக்டர் இருக்காரு. அவர்கிட்ட ராதிகா கூட்டிட்டு போயிருந்தேன். ஒருவேளை கல்யாண விஷயம் தான் அந்த பொண்ணோட மனநிலையை பாதிச்சிருக்கோம். ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சா 20 நாள்ல குணமாவறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்றாரு. ஆனா அதுலயும் ஒரு சிக்கல் இருக்காமே. மனநிலை சரியில்லாத ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா சட்டப்படி செல்லாதாமே. உள்ளேயே தள்ளிடுவான். நீ ஒருத்த. ஆமா, இதுவரைக்கும் எந்த டாக்டரும் அந்த பொண்ணுக்கு பைத்தியம்னு சொல்லலையே. இல்ல இல்ல, போதுமே. கோர்ட்ல இருந்து ஒரு என்ஓசி வாங்கிட்டோம்னா கல்யாணத்தை பண்ணி வச்சுடலாம். அது ஒரு ட்ரீட்மெண்டா தான் எடுத்துக்குவாங்க. நீ என்ன பண்ற, ஒரு நல்ல நாள் பார்த்து ஒரு நல்ல மாப்பிள்ளைய தேடு. அப்ப அந்த என்ஓசி மறப்பனா? தேங்க்யூ தேங்க்யூ. நாங்க இப்ப நல்ல மாப்பிள்ளை தேட ஆரம்பிச்சிடறோம்.
கல்பனா என்ற 6 வயது சிறுமி தன் தகப்பனார் பாபு என்பவரை காணாமல் அழுது கொண்டிருக்கிறார். எம்ஜிஆர் நகரை சேர்ந்த பாபு என்பவர் எங்கிருந்தாலும் தகவல் ஒளிபரப்பு நிலையத்திற்கு வர முடியும். என்னங்க இது கொஞ்சம் பத்திரமா வச்சுக்கோங்க, நான் இதை வந்துடுறேன். எங்க போறங்க தனியா கூட்டத்துல எவனா தள்ளிட்டு போயிட போறா. 6 வயது சிறுமி தன் தகப்பனார் பாபு காணாமல் அழுது கொண்டிருக்கிறார். ராதிகாவை பத்திரமா பாத்துக்கங்க, நான் இது வரேன். என்பவர் எங்கிருந்தாலும் தகவல் ஒளிபரப்பு நிலையத்திற்கு வர முடியும். அழுவாதம்மா, டாடி இப்போ வந்துருவாங்க. கல்பனா குழந்தைய விட்டுட்டு அப்படி எங்க சார் போனீங்க நீங்க? இவர் மட்டும் இல்லைன்னா நேரம் குழந்தைக்கு என்ன இருக்குன்னு தெரியுமா? தேங்க்யூ சார், தேங்க்யூ. கல்யாணம் ஆகி 10 வருஷம் கழிச்சு பிறந்த குழந்தை சார். இந்த குழந்தை மட்டும் கிடைக்காம போச்சுன்னா என் பொண்டாட்டி தற்கொலையே பண்ணிக்குவா. நீங்க செஞ்ச இந்த உதவிக்கு என் உயிரே வேணாம் தரேன். அதெல்லாம் வேணாம், ஒரு 1000 ரூபாய் கொடுங்க. அடிக்கடி எக்ஸிபிஷன் வாங்க. மிஸ்டர், என்ன ஒரு நிமிஷம் இங்க வாங்க. எதுக்கு? நான் ஆரம்பத்துல இருந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருந்தேன். என்ன பங்கு வேணுங்கிறியா? பங்கெல்லாம் வேண்டாம். நீ நினைச்சிருந்தா அந்த நகையெல்லாம் கேட்டு இருக்கலாம். ஏன் வெறும் 1000 ரூபாய் கேட்ட? எனக்கு 1000 ரூபாய் தேவை இருந்துச்சு, அதான் பண்ணேன். என்ன விஷயம்? சரி, நான் 1 லட்சம் ரூபாய் தரேன். நான் சொல்ற பொண்ணு கழுத்தில் தாலி கட்டிப்பியா? ஏன் ஊர்ல வேற இழிச்ச வேணே கிடைக்கலையா? உன்ன மாதிரி புத்திசாலி எனக்கு யாரும் கிடைக்கல. உனக்கு பொண்ணு கொடுத்தா பொண்ணுக்கும் பாதுகாப்பு, பொருளுக்கும் பாதுகாப்பு. அவனே 5க்கு 10க்கு எவ்வளவு நாள் மூளையை வேஸ்ட் பண்றது? லட்சத்தை பாப்போமே. இங்க பார், கையில காசு வாயில தோசை. என்ன சொல்ற? உன் அட்ரஸ் என்ன? அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம். எங்க வரணும்னு சொல்லு. சாயங்காலம் போட் கிளப்புக்கு வா, மிச்சத்தை சொல்றேன். வரணும் என்ன? சொன்னா வருவேன். காத்துட்டு இருப்பேன். ஓகே. அதுக்கு அந்த போன் எடுமா. ஐம் சாரி. ஹலோ, யாரு? வக்கீலுங்க. என்னன்னு கேளு. ஆமா, ராதிகாவுக்கு மாப்பிள்ளை பாக்குறதா சொன்னா? மாப்பிள்ளையா? பார்த்தாச்சு. ஆமா, பையன் எந்த ஊரு? ஊரா? திருவனந்தபுரம். ஓஹோ, பேரு? பேரு குலோத்துங்கன். மாப்பிள்ளைய நாளைக்கு உங்களுக்கு அறிமுகம் செஞ்சு வைக்கிறேன்னு சொன்னாரு. அவர் காலையில வெளியே போயிட்டாருங்க. போன் வச்சானே குடுப்பி. ஹலோ ஹலோ, நான் வீட்ல தானே இருக்கேன். ஏன் இல்லன்னு போய் சொன்னேன்? யார் அந்த குலோத்துங்க? எனக்கு தெரியாது. தெரியாம எப்படி பேச சொன்னேன்? கேட்டாரு, சொன்னேன். நாளைக்கு வர மாப்பிள்ளைக்கு அந்த பேரையே வச்சுக்கலாம். என்ன என்னடி நினைச்சிட்டு இருக்க? வக்கீல் பாக்குற மாப்பிள்ளை நல்லவனா இருந்தா அதனால ராதிகாவோட வாழ்க்கை மட்டும் தான் நல்லா இருக்கும். நமக்கு என்ன லாபம்? நமக்கு யார் 10 லட்சம் ரூபாய் தரேன்னு சொல்றானோ அவன் தான் இந்த வீட்டுக்கு மாப்பிள்ளைய வர முடியும். அதுக்கு நான் ஒரு ஆளை பார்த்துட்டேன். இங்க பாருங்க, நீங்க நல்லா இருக்கணுங்க. நீங்க ஒரு வெள்ளை சோளம், வெளுத்ததெல்லாம் பாலும் நினைக்கிற ஆளு. நீங்க நல்லா இருக்கணும் தானே நான் இதெல்லாம் செய்யறேன். ரொம்ப யோசிக்காதீங்க. யோசிச்சவங்களா தோத்துதான் போயிருக்காங்க. அதனால வக்கீல பார்த்து மாப்பிள்ளைய பத்தி நான் சொல்ற மாதிரி எல்லாம் சொல்லுங்க. சொல்லுங்க.